மீன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 24 தேதிக்கு பிறகு சனி பகவானால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விபரீதமான மாற்றங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் பண்ணணும், இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மீனராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மீனராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் சனி பகவானால் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீனராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த 24ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானால் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காலமாக அமையுது. வேலை, தொழில், பணவரவு, குடும்ப மகிழ்ச்சி, திருமண யோகம், ஆரோக்கியம் உள்ளிட்ட பல அம்சங்கள் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் காணப்பட போகுதுங்க. இன்னும் சில ராசியினருக்கு புதிய வாய்ப்புகளும், இன்னும் சிலருக்கு எச்சரிக்கை தேவை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வைகாசி மாதம் அப்படின்னாவே சிறப்பான மாதமாக பார்க்கப்படுது. முருகப்பெருமான் அவதரித்த மாதமும் இந்த வைகாசி மாதம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரத்தை தொடங்குறாரு. மேலும் 12ஆம் இடத்துல சனி தன் இருப்பு நிலையை நிலைநிறுத்துறாரு. செவ்வாய் மேச ஆட்சி வீட்டில் அமைகிறாருங்க. சுக்கிர பகவான் மீன வீட்டில் இருக்காரு. சூரிய பகவான் ரிஷப வீட்டில் இருந்து இந்த மாதத்தில் தனது சஞ்சாரத்தை தொடங்குவதே வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் சுக்கிரன் குரு உச்சமாக இருக்கக்கூடியவர் கடகத்தில் அமர போகிறாரு. கேது பகவான் சிம்ம வீட்டிலும், ராகு பகவான் கும்ப வீட்டில் இருக்க போகிறாங்க. இந்த கிரக நிலைகள் இந்த மீனராசி அன்பு நேயர்களுக்கு என்ன விதமான பலன்களையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சனி பகவானால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. நண்பர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயண யோக பலன்களை பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 4வது இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய தொல்லை, அதிக விரயங்கள், தொழிலில் குறுக்கீடுகள் போன்றவை வரக்கூடுங்க. இருந்தாலும் கூட மே மாதம் 26 குரு கடக ராசிக்கு செல்லும் பொழுது அவருடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிவதால் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே மகிழ்ச்சி அதிகரிக்கும், மன நிம்மதி கிடைக்கும். எந்த நேரத்தில் செய்ய நினைச்சாலுமே பொருளாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் வருவதோடு மட்டுமல்லாமல் ஏற்றத்தையும் பார்ப்பீங்க. மேலும் 15/5/2026 அன்னைக்கு மிதன ராசிக்குள்ள சுக்கிர பகவான் சென்றிருக்காரு. மேலும் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் அவர் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தல்கள் ஏற்படுங்க. நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உருவாகலாம். வாகனங்களை செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சிலரை நம்பி செய்த காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி திருப்திகரமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு குறையக்கூடும். பண பற்றாக்குறையின் காரணமாக பிறரிடம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. அதே போல் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 26/5/2026 அன்னைக்கு மிதன ராசிக்குள்ள புதன் செல்ல போகிறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த புத பகவான். அவர் இந்த ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் தரக்கூடிய நேரமாக அமையப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வீடு, இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் அமைஞ்சிருக்கு. தொழிலை விரிவு செய்ய எடுத்து வைக்கக்கூடிய எல்லா முயற்சியிலும் தடை வருங்க. தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவங்க நிரந்தர பணியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு.
அதே போல் வைகாசி 26ஆம் தேதி, அதாவது 9/6/2026 அன்னைக்கு கடகராசிக்குள்ளே சுக்கிரன் வர போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவர் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் பார்ப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளால் தொல்லைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும். ஒரு சிலருக்கு பூர்வீக இடத்திலோ வாங்கிய இடத்திலோ விற்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடுங்க. வேலைப்பளு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கெடுபிடி காரணமாக அதில் இருந்து விலகி இன்னொரு வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெருங்கிய பிரமுகர்களின் நட்பால் நன்மை கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்குங்க. மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரும். பெண்களுக்கு இடம் பூமி சேர்க்கை உண்டாகும். போதுமான அளவும் வருமானமும் கிடைக்குங்க. மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சமூகத்தில் செல்வாக்கும் அந்தஸ்து உயரப்போகுது. பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் நடக்கும். இழுபறியான வேலை முடியும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் போகுது. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை மாறப்போகுது. வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. வரவு அதிகரிக்கும். உங்கள் செல்வாக்குக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் வராது. கடனாக கொடுத்த பணம் வாசல் தேடி வரும். பெண்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். நிம்மதியான நிலை உண்டாகும். குடும்பத்தினர் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்துல உடன் இருப்போரின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வரும். குடும்பத்தாரோடு ஏற்பட்ட இடைவெளி குறைய போகுது. மேலும் சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நீண்ட காலமாக நீடித்து வந்த பிரச்சனை சரியாகும். சிலர் செய்து வரும் தொழிலை விரிவு செய்வீங்க. விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த குறிப்பிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 27. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 30 மற்றும் ஜூன் மாதம் 3, 12. வணங்க வேண்டிய தெய்வம் நெல்லையப்பரை வழிபட வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும். அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் உடலில் இருந்து வந்த சங்கடம் நீங்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். செல்வாக்கு உயரும். நோய் நொடி என்பவருக்கு மருத்துவ செலவு குறையும். ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தைரியம், தன்னம்பிக்கை, வேகம் கூடும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். தலைமையை நம்பிக்கை உரியவராக இருப்பீங்க. இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கும். அதே போல் ஜென்ம சனியால் சங்கடப்பட்டு வந்தவங்களுக்கு சுய ஜாதக பலமாக இருப்பின் சங்கடங்கள் நீங்கும். மேலும் மே மாதம் 26 முதல் ராசிநாதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பது ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடி நீங்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளுக்காக எடுக்கும் முயற்சி நிறைவேறும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நல்லபடியாக திருமணமும் முடியும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு, கருத்து வேறுபாட்டால் பிரிந்தவர்களுக்கும் மறுமணம் நடக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலகும். விவசாயத்தில் லாபம் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நோய்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகுது. குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்குங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரப்போகுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் 28. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 26, 30 மற்றும் ஜூன் மாதம் 3, 8, 12. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலிங்கேஸ்வரர் வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும். எடுத்த வேலை சுலபமாக முடியும். அதே போல் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த மாதம் முழுவதும் ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் திறமை வெளிப்படும்.
செல்வாக்கு உயரும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் எதிர்ப்புகள் இல்லாத நிலை வரும். உடல்நிலை சீராகும். வழக்கு வெற்றியாகும். மே 27 முதல் புதன் கேந்திர பலம் பெற்றிருப்பதால் பலவீனமாக இருந்தவர்களும் பலம் மிக்கவர்களாக மாறுவாங்க. புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீங்க. எடுத்த வேலையை முடித்து காட்டுவீங்க. எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது. புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும். அடமானத்தில் இருந்து வந்த பாத்திரம் பொருட்கள் வீட்டிற்கு வரும். மே 26 முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவால் குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை வரும். குழந்தைகளுக்காக தவம் இருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். மனக்குழப்பம் விலகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். உங்கள் திறமை வெளிப்படும். கையில் பணம் புரளும். விஐபிகள் ஆதரவு கிடைக்கும். கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகப் போகுது. உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டு செயல்படுவீங்க. சுக்கிரன் இந்த காலகட்டம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பணப்புழக்கத்தை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரப்போகுது. புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் பலன் கிடைக்கும். தம்பதிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க. அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. சிலர் சொந்த வீட்டில் குடி போவாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் தினங்கள் மே மாதம் 29 மற்றும் 30. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 23 மற்றும் 21. மேலும் ஜூன் மாதம் 3, 5, 12, 14. வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேத புரீஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மீனராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் சனி பகவானால் 24ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.